இந்த வெட்ட வெயில பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக? பக்கத்தில் ஒரு குளுமாடு. இந்த பந்தில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? டேஸ்டிங் இப்படி காலம் நினைக்க போகிறோம். விடுதேன் செத்துருப்பேன். இந்த பனை மரத்துடைய ஸ்பெஷல் ஒன்று இருக்குது. பைரவருக்கு சுருட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. நம்ம காவல் தெய்வமாக நினச்சி இந்த பனை மரத்தை இங்கே வழிபடுறாங்க. இங்கே வந்து சித்தர்களின் குரல் யாகம் நடத்திருக்காங்க. நிறைய விறகுகள், நிறைய அடுப்புகள். இந்த இடத்த பாருங்களேன். ஒவ்வொரு வியூமே சும்மா பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஏன்னா மேலே புதுசு மாதிரியும் கீழே பழசு மாதிரியும் இருக்குது. அப்படி இருக்குது பாருங்கள். வண்ணத்தி வேட்டையில் நிற்காம அப்படியே டிரெக்டாக குமுக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான். டென்ட்டு போட்டு சமையலுக்கான வேலைகள் பார்க்குறாங்க பாருங்கள். இது எல்லாமே மான்மறைகளோட காம்பு. முதலாக யாத்திரிகர்கள் தங்கும் இடம் தான் இந்த வண்ணாத்தி வட்டை. சென்ற காணொளியின் தொடர்ச்சி. இந்த இடத்துல அதாவது இப்போ மார்னிங் வந்து தண்ணி கொடுத்தாங்க தானே, அந்த இடத்துல வந்து நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து அப்படியே ஒரு பெட்டு தான். வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் வந்து உண்மையிலே ட்ரோன் ஃபுட்டேஜில் காண்பிச்சு அந்த வியூ வந்து உங்களுக்கு அப்படி இருக்கும். நான் நினச்சேன் இங்கே வந்து மினி சவுண்டு அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்புறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அது எதுவுமே வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொன்னது வந்து சப்போஸ் கேமராவில் வந்து நம்மளுக்கு ட்ரோன் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நினச்சிருந்தேன். பட் வந்து அந்தளவுக்குலாம் செக்கிங் இல்லை. சப்போஸ் இனி அப்புறமா பண்ணுறாங்கன்னு சொல்லி தெரியல. இப்போ வந்து அநேகமான பக்தர்கள் வர்றதுனால இந்த ப்ரொசஸை வந்து கையாளுறது வந்து அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால அதை வந்து இப்போ கொஞ்சம் செக் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பட் வந்து இவ்வளவுமே நான் சுமந்துட்டு வர்றது வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இன்னமும் வந்து ட்ரோனெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்கேன். நான் விட்டுதேன் செத்துருப்பேன். ஓகே அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இங்கே பாருங்க. அம்மா இந்த இடத்த பாருங்களேன். ஒவ்வொரு வியூமே சும்மா பார்க்குறதுக்கு அப்படி இருக்கு. ஷுவா இங்கே பாருங்க. ரோகரா அப்படிங்கிறது நாமம் அப்படியே வந்துட்டு இருக்காங்க. நாமெல்லாம் அப்படியே மெல்ல 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 கிளம்பிடலாம். இந்த இடத்துலலாம் ஈவினிங் டைமில் தங்கியிருந்து பிளெயின் டீ போடுவாங்களாம். அதாவது எங்கள் பேச்சு வழக்கில் சொன்னால் தேநீரை வந்து தேத்தண்ணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல வந்து தான் அநேகமானவர் வந்து அந்த தேநீர் வச்சு குடிச்சிட்டு இங்கேருந்து அதுக்கப்புறமா வந்து பணத்தி வெட்டை கிளம்புவாங்களாம். அண்டு இப்போது ஏலியா நடக்கிற நிறைய பேரை வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வண்ணத்தி வெட்டையில் நிற்காமல் அப்படியே டிரெக்டாக குமுக்கம் வரைக்கும் ட்ராவல் பண்ணக்கூடியவங்க தான். ஸோ அதனால தான் இவ்வளோ ஏலியை எந்திரிச்சு வலிக்கிடுவாங்களாம். அண்டு அப்புறமா கொஞ்சம் லேட்டாகி வலிக்கிட்டு வர்றவங்கெல்லாம் வண்ணத்தி வட்டையை பிளான் பண்ணி அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி பிளான் பண்ணி வருவாங்களாம். பட்டு நாங்கள் வந்து போயே ஆகணும். என்ன சொன்னால் டீமோட ஜாயின் பண்ணணும் அப்படின்னா பிரேக் எடுக்காமல் கண்டினியூவாக நடக்கணும். ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் மற்ற சீசனுக்கெல்லாம் மோஸ்ட்லி இதெல்லாம் தண்ணி இருக்கக்கூடியது. இப்போது நாட்டோட வெதர் சிச்சுவேஷன் எப்படி இருக்கிறதுனால இது எல்லாமே காஞ்சி இப்படி இருக்குது. அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம சில்பரை கழட்ட வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கீழே தண்ணி இது வெறும் சாம்பிள் தான், டெமோ. நடந்து வர்றதுக்கு முன்னுக்கு இருக்கிறது இப்போ தான் ஃபேஸ் டைம். இப்படி காலம் நினைக்க போகிறோம். அண்டு போக பார்த்தீங்கன்னு சொன்னால் இது மாதிரி பெரிய ஆறு மாதிரி குளம் மாதிரி நிறைய இடங்கள் இருக்குதான். ஸோ அதெல்லாம் கடந்து போகணும். ஆனால் செருப்பை காட்டிட்டு நடக்கும்போது நல்லா தான் இருக்குது. செருப்போடு நடந்ததை விட செருப்பு இல்லாமல் நடக்கிறது நல்லா இருக்குது. பட் வெயில் ஏறிச்சின்னா அம்பிட்டுதேன் காலெல்லாம் சுட்டரிச்சு அப்படியே பொக்களிச்சிடும். இந்த டைமுக்கு ஓகே தான். நம்ம ஷிவாய. ஆஹா இந்த ஒரு வியூ பாயிண்ட்டை பாருங்களேன் அப்படின்ட்டு. நான்லாம் நினைக்கிறதெல்லாம் குறிப்பிட்ட இயர்ஸுக்குள்ளே தான் இப்படி சரி கட்டியிருக்காங்க. இதுக்கு முன்னால் வேறு மாதிரி இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேலே புதுசு மாதிரியும் கீழே பழசு மாதிரியும் இருக்குது. அப்படி இருக்குது பாருங்கள். அந்த பக்கத்தால் வந்து கயிறுலாம் கட்டி வச்சுருக்காங்க. முன்னாடி அதெல்லாம் கயிறு மூலம் போயிருந்தாங்களோ சொல்லி தெரியல. ஓகே
அழகாக இருக்குது இந்த வியூ பாயிண்ட். குறிப்பிட்ட இந்த இடத்துக்குள்ள மட்டும் இந்த ரோட்டுக்கு காங்கிரீட்டு போட்டிருக்காங்க. அண்ட் இங்கே குளிக்கிறதுக்கு மாதிரி, ஆமாம் அந்த பக்கம் குளிக்கிறதுக்குரிய ஏற்பாடெல்லாம் செய்திருக்காங்க போல இருக்குது. டெப்பெல்லாம் இருக்காங்க. ஓகே, ஸோ இந்த பக்கம் இப்படி இருக்குது. சப்போஸ் அவங்க சொன்ன வெட்ட பகுதி இதுதானா இல்லை இன்னமும் போகணுமா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இன்னொரு நல்ல விஷயம், இப்படி ஸ்ரீலங்கா நேபியாவில் வந்து பொலித்தீன்ஸ் அந்த கழிவுகள் அது எல்லாமே வந்து போடுறதுக்கு இப்படி பேக்கு அங்கே தொங்க விட்டுருக்காங்க. ஆஹா, பாருங்க நம்ம டீம் எங்கே போகுது அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா? மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி பண்ணவாங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதாவது ப்ரோ வண்ணத்தி வட்டைக்கு நீ தூர போகணுமா? இதுதான் வண்ணத்தி வட்டையா? ஓகே, அப்போ சரியாக தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வண்ணாத்தி வட்டையா? நான் அப்போ டவுட் நினச்சிருந்தேன். ஏன்னா அங்கே இருக்கும்போதே சொன்னாங்க இல்லையா, இன்னொரு 800 மீட்டர்ஸ் தூரம் நடந்தோன்னா ஓகே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி தான் நடந்து வந்தோம். வண்ணாத்தி வட்டையை பிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கழிவில் கொட்டுறதுக்கு இங்கேயும் மடு மாதிரி ஒன்று தோண்டியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து சமையல் கொடுக்குறவங்களாம் எப்படி, ஸோ நாங்கள் ஒரு இடத்த பிடிக்க போகிறோம். அண்ட் இங்கேருந்து நிறைய பேர் வழிவிட்டு இன்னொருத்துக்கு குமுக்கணுக்கு நோக்கி நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகே, எப்படி டென்ட்டு போட்டு சமையலுக்கான வேலைகள் பார்க்குறாங்க பாருங்கள். இங்கெல்லாம் வந்து கிணறு இருக்குது. அப்போது நான் நினைக்கிறேன் தங்குற 5 இடங்கள்லையும் இப்படித்தான் இருக்குமா இல்லையா? அதாவது கிணறு இங்கே இருக்குது ஓகே, அண்ட் அதே மாதிரி குமுக்கல்ல இருக்குமா அப்படிங்கிறது தெரியாது. நமக்கு பொது அனுபவம் தானே, ஸோ அதனால் எதுவுமே தெரியாது. அடுத்தடுத்து போகும்போதும் பார்க்கணும். அப்படி இல்லைன்னா இன்னொன்று பல வருஷமாக போனவங்க கிட்ட, அதாவது அந்த அனுபவசாலிங்கக்கிட்ட கேட்கணும். நாம் இப்போ இருக்க போகிற ஒரு இடம் பயணத்தில் இந்த யாத்திரையில், அதாவது உகந்தையிலேருந்து யாத்திரை ஆரம்பித்தோன்னா காட்டு வழி பாதையில் முதலாக யாத்திரிகர்கள் தங்கும் இடம்தான் இந்த வண்ணாத்தி வட்டை. ஸோ 5 இடங்களுக்கும் 5 ஸ்பெஷல் இருக்குது. அதை நான் உங்களுக்கு சொல்லுவேன். அதுக்கு முன்னே ரெஸ்ட் எடுத்து கொஞ்சம் ப்ரீத்திங் பண்ணணும். இந்த இடத்துல வந்து ஒரு வழிபாட்டு ஸ்தலம் ஒன்று இருக்குது சின்னதாக. நான் கொடுத்துங்க. பார்த்தீங்கன்னா எல்லோரும் அவங்களோட ஆயுதங்களை வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நம்மளும் வச்சிடலாம் போல. பாருங்க, இது எல்லாமே மான் மரைகளோட காம்பு. மாண்டதா எல்லாமே? ஸோ ஓகே, எல்லாமே மானோட கொம்பு. பிள்ளையார் வழிபாடு. இதை பாருங்கள், இந்த பந்தல் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நாம் காட்டுக்குள்ளே போயிருந்தோம்ல, அதாவது கபிலவத்து காட்டுக்குள்ளே இந்த பந்தல் இதே மாதிரி போட்டிருந்தோம். அதே மாதிரி இங்கே ஒரு யாகம் கொண்டிருக்கா. அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கே வந்து சித்தர்களின் குரல் யாகம் நடத்திருக்காங்க நேற்று. ஸோ அவங்க இங்கே நடத்திட்டு இங்கேருந்து போயிட்டாங்க. அவங்கள தான் இப்போ நாங்கள் தேடி போய்கொண்டிருக்கோம். அண்டு இந்த பனை மரத்துடைய ஸ்பெஷல் ஒன்று இருக்குது போல் இருக்குது. இங்கே நிறைய பேர் வண்டி போடுறாங்க. பைரவருக்கு நினைக்கிறேன். ஸோ இங்கே படையெல்லாம் வச்சு, ஆமாம் சுருட்டு எல்லாம் வச்சுருக்காங்க. ஆமாம் அந்த கொளுத்தி வச்சுருக்காங்க. பாரு, பைரவருக்கா? பைரவர்
நம்ம காவல் தெய்வமாக நினச்சி இந்த பனைமரத்தை இங்கே வழிபடுறாங்க. இந்த இடத்துல வந்து நேற்று யாகம் நடந்திருக்குது. அந்த அப்போ இந்த இடத்துல நேற்று தடம் பதிச்சிட்டு போயிட்டாங்க நம்ம சித்தர்களின் குரல். ஸோ இன்னைக்கு அவங்க குமுக்கல்ல யாகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கடியால் நம்ம போயிடணும். நாங்கள் நேற்று வந்திருக்க நாங்களும் இந்த யாகத்தில் கலந்து கொண்டிருக்க வேண்டியது. முந்தா நாள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, முந்தா நாள் வந்து ஃபஸ்ட்டு யாகம் வந்து நடந்திருக்குது, சித்தர்கள் யாகம். உகந்தை கடற்கரை பக்கத்தில் வந்து முதல் யாகம். அண்டு வண்ணாத்தி வட்டியில் செகண்ட் யாகம். இன்றைக்கி தேர்ட் யாகம் குமுக்கல்ல நடக்கும். அந்த யாகத்துக்கு நாங்கள் போயிடணும். அண்டு இந்த இடத்துல நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணலை. இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு தான் ரெடி பண்ணுறது. அங்கே போயிட்டு நூடுல்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம். இங்கே பாருங்கள், யானையோட லத்தி நிறைய இடத்துல இருக்கும். அண்டு இந்த இடத்துல நிறைய விறகுகள், நிறைய அடுப்புகள், இதெல்லாம் இந்த இடத்துல தங்கி இருந்து சமைச்சு சாப்பிட்டு அடுத்த நாள் காலையில் பயணத்தை மேற்கொள்கிற யாத்திரிகளோட தங்குமிடமான வண்ணாத்தி வட்டை. ஸோ ஒவ்வொரு தங்குமிடங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்பெஷல் இருக்குது. அதை நான் ஃபோனில் தான் நோட் பண்ணியிருக்கேன், ஏன்னா நான் மறந்துட்டேன். அதை நான் உங்களுக்கு அந்த பக்கம் போய் சொல்கிறேன். நல்ல ஒரு விஷயம், பிறகு தேடி புறக்கி இந்த இடத்துல வச்சுட்டு போயிட்டாங்களா, இப்போ கூட எரிஞ்சிட்டு இருக்குது பாருங்கள். அண்ட் இனிமேல் வரப்போகிறவங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளலாம். இந்த இடத்துக்கு மோஸ்ட்லி இந்த இடத்துக்கு வர்றவங்களாம் வண்ணாத்தி வட்டையில் தங்கணும் அப்படின்னு பிளான் பண்ணுறவங்களாம் உகந்தையிலேருந்து மதியத்துக்கு அப்புறமா நடக்க ஆரம்பித்தாங்கனாலே வந்துடுவாங்க. ஏன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours 3 hours அதுக்குள்ளே தான் எடுத்துச்சு. இப்போ வந்துடலாம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அவங்களோட ஆயுதங்கள் எல்லாமே இங்கே அடுக்கி வச்சுட்டு இந்த இடத்துல வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. நமசிவாய். எங்கண்ணா நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நீங்கள் எந்த ஊர்? புன்னச்சோழியா? புன்னச்சோழி காளியம்மன் கோயில் இருக்கு, உங்களுக்கு தெரியும். இங்கேருந்து வராங்க. சூப்பர். ஸோ அதுக்கு அந்த பக்கம் அடுத்த டீமு. ஸோ இப்படியே வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு டீம் இருப்பாங்க. எந்த ஊருங்கண்ணா? புன்னச்சோலை தான். ஸோ கண்டினியூவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேருந்து இங்கே வரைக்கும் புன்னச்சோலைக்காரங்க தான். நமசிவாய், ஆரோகரா. ஓகே, நம்ம நடந்துடணும். ஏன்னா அவங்க இந்த இடம் தான் அப்படிங்கிற மாதிரி சம்டைம் சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க கூட டைம் வந்து ரெஸ்ட் எடுக்கலாம். பட் நாங்கள் அப்படி கிடையாதுல்ல, ஒரு இடத்த வந்து டார்கெட் பண்ணி நெக்ஸ்ட் அடுத்த இடத்துக்கு போகணும். காரணம் நாங்கள் நேற்று முந்த நாள் வராததுனால நேற்று நம்ம டீம் வண்ணாத்தி வட்டைக்கு வந்து ஸ்டே பண்ணி இருந்துட்டு எங்கேருந்து கிளம்பிட்டாங்க குமுக்கனுக்கு. அப்போது நம்ம வண்ணாத்தி வட்டையில் நிற்காம குமுக்கனுக்கு கிளம்பி போனால் தான் சித்தர்களின் குரல் குழுமத்தோட ஜாயின் பண்ணலாம். ஸோ வேகமாக நடக்கணும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் ஒரு இடத்துல நின்று அதை ப்ரிப்பேர் பண்ணி அதை சரி கட்டி எடுத்துகிட்டு சோழியை முடிச்சுப்புட்டு வந்து கிளம்பணுன்னா சரி. நம்ம கதையாக பின்னுக்கு வந்துடுவோம். மனோண்ணாவையும் நம்ம தியாகு வாத்தியாரையும் பார்த்தீங்கன்னா அந்த போய்கிட்டு இருப்பாருங்க. இந்த போயிட்டாங்க, நம்மளும் ஃபாஸ்ட்டாக நடந்துருவோம். நல்ல காற்று வீசிட்டுருக்கு, இதமாக இருக்குது, செம்ம ஊலாக இருக்குங்க. ஏன்னா எல்லா இடங்களையும் நிறைய இடங்களில் சின்ன சின்னதாக குளங்கள் இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் துன்முல்ல வங்காளா இருக்கான் இந்த பக்கம். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப தூரத்தில் அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு யானை நிற்கும் பாருங்கள். தெரியுறாரா? அங்கே நிற்கிறாரு. பக்கத்தில் ஒரு குழு மாடு, அதெல்லாம் எருமை கிடையாதுங்க, அதெல்லாம் வந்து குழு மாடுன்னு சொல்லுவோம். இங்கே இருக்குது. அது குத்தி தான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னால் எங்கள் ஊருக்காரங்க ஒருத்தங்க இங்கே இறந்தாங்க. குழு மாடுன்னு சொல்லுவோம். அங்கே நிற்கிது. அண்ட் யானை, தாமரை குளம், இது தாமரை நிற்கிது நல்லா. ஸோ நாங்கள் இதில் வென் பண்ணி இப்படியே போயிடணும் இந்த சைடால். அண்ட் அங்கே இருந்து வந்து நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கிறாங்க. நம்ம அப்படியே கிளம்பலாம். ஒரு இடத்துல கொஞ்சம் நின்று நிதானமாக ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவனை எடுத்தாக்கா சடன்லி இங்கேருந்து காணாமல் போயிடுறாங்க மனோன்னாக்க. ஸோ அவங்கள விட்டோன்னா அவன் மட்டும்தான். அதனால் அவங்கள பிடிச்சிடணும். வேகமாக நடந்து போகலாம்.
அப்படியே நடந்து வருகையில் அடுத்த இன்னும் ஓர் குளம். ஆங்காங்கே இப்படி நிறைய குளங்கள் இருக்குது. பட் அதற்குரிய பேர்கள்லாம் தெரியாது. சில பேர் இப்போ எப்படி சொல்கிறேன், இங்கே இருக்கக்கூடிய வன ஜீவராசிகள் அவங்க இருப்பாங்க தான் இதுக்கு பொறுப்பானவங்க. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு இடத்துக்கும் அங்கே உள்ள குளங்களுக்கும் ஒரு பேர் வச்சுருப்பாங்க. சப்போஸ் ஃபாரினர்ஸை அவங்க கூட்டி வரும்போது கைடு மாதிரி தான் கூட்டி வருவாங்க. அந்த கைடு மாதிரிக்கிட்ட அவங்க சொல்லுவாங்க, ஒவ்வொரு இடத்தோட பேரும் ஒவ்வொரு குளங்களோட பேர்களையும் சொல்லுவாங்க. அந்த கைடு மாதிரி அதை கூட்டி வரக்கூடிய டூரிஸ்ட் மாதிரி இருக்காங்கள்ல, அவங்கக்கிட்ட வந்து அந்த இடங்களை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் யார் அங்கே நிறைய எதுமோ உள்ளிட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொல்ல வந்த விஷயத்த மறந்துட்டேன். என்னென்னா இதன் மூலியமாக வந்து யாத்திரைகள் மேற்கொள்கிறவங்க அந்தந்த இடங்களில் தங்கியிருந்து அவங்களா வந்து ஒரு பேர்களை வச்சுருப்பாங்க. ஸோ அடுத்தடுத்த வருஷத்தில் புதுசாக யாராச்சும் சாமிமார்களாக கன்னி சாமிமார்களாக வந்து யாத்திரைகளை மேற்கொள்ளும்போது அவங்கக்கிட்ட ஒரு பேரை வந்து அவங்க சொன்ன அந்த பேரை வந்து சொல்லுவாங்க. ஸோ அது அப்படியே வழியாக கடத்தப்பட்டு அதற்கான பேர் வந்து அவங்க மத்தியில் உருவாகும். அண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த டிபார்ட்மெண்ட் அவங்க வந்து இது வச்சிருக்கக்கூடிய பேர் ஒன்றா இருக்கும். அண்ட் அதே மாதிரி இதன் மூலியமாக பயணம் மேற்கொள்கிறவங்க வைக்கிற பேர் ஒரு பேராக கூட வந்து இருக்கும். அப்படி பேர்கள் பலவிதமாக இருக்கலாம், நமக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் நம்ம ஆளுங்க எங்கே ரெஸ்ட் எடுக்க போகிறாங்கன்றது தெரியாது. போயிட்டாங்களோ? கீழே போயிட்டாங்களா மேலே போயிட்டாங்களா? மேலே போயிட்டாங்களா? சிவாய். தண்ணி குடிக்கிறது என்ன? ஓகே, இந்த டிபார்ட்மெண்ட்டால் வந்து இங்கே தண்ணி நிரப்பி வைப்பாங்களாம். அந்த பறவைகளோ சரி விலங்குகளோ சரி தண்ணி இல்லாத நேரங்களில், இந்த குளங்கள்லாம் தண்ணி இல்லாத நேரங்களில் இந்த இடத்துல தண்ணி நிரப்பி வைப்பாங்க. அப்போது அந்த விலங்குகளுக்கும் அந்த அது உபயோகமாக இருக்கும் குடிக்கிறதுக்கு. ஆமாம், நம்ம ஆளுங்க இந்த இடத்துல கூட ரெஸ்ட் எடுக்கலப்பா, கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள தேடி இப்போ போகணும். நம்ம சிவாய். அப்போ போகலாம், நாமளும் அப்படியே போகலாம். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டீம் வந்து ரெஸ்ட் எடுத்துருந்துருக்கு. ரெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே வந்து இப்போ கிளம்ப போகுது போல் இருக்குது. இந்த டீம் இடத்துல நெருப்பு மூட்டியிருக்காங்க பாருங்கள், ஃபயர் தெரிஞ்சுக்கிட்டுருக்கா. ஸோ இங்கே ஒரு டீம் கிளம்பலாம். அப்படி முன்னுக்கு எங்கப்பா அவங்கள காணவே இல்லை, எங்கே போயிட்டாங்களே தெரியல. பார்த்தீங்கன்னா இது ஒரு வெட்ட வழி, செம்ம காற்று வீசிட்டுருக்கு. இந்த காற்று எப்படி இருக்குன்னா ஒருத்தங்களை தள்ளக்கூடிய மாதிரி அந்த போஸுக்கு அடிச்சிட்ருக்கு காற்று. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மணல் மேடு. அது என்ன மணல் மேடா அப்படின்னு கேட்டதுக்கு சொன்னாங்க அந்த பக்கம் கடற்கரையா, அதுக்கு அங்கால வந்து கடல் இருக்குது. எனக்கே தெரியல, நம்ம கடலுக்கு அருகாமையில தான் நடந்து வரமான்ட்டு. உகந்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் கடல் தானே. ஸோ அப்படி ஒரு கரை உரமாக தான் இது வந்துட்டுருக்கு பாருங்களேன். ஆனால் பேர் அதிசயம் இல்லை, அந்த பக்கம் கடலும் இந்த பக்கம் இயற்கை நிலமும் இப்படி இருக்கிறது அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஏம்மா அந்த பக்கம் நிறைய பேர் நடந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க. நாமளும் வெரசாக நடக்கணும். வெரசாக போனால் மட்டும்தான் போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கலாம், யாகத்துலேயும் கலந்து கொள்ளலாம். கிட்டத்தட்ட வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அப்படியே ட்ராவல் பண்ணி போக வேண்டியதுதான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இதே மாதிரி நிறைய டிராக்டர் வந்து இங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். ஒன்று வந்து சாப்பாடு வந்து சமையல் அன்னதானம் பண்ணக்கூடியவங்க, அடுத்தது வந்து இப்படி நீர் வசதி பண்ணுறவங்க. இந்த நீர் வசதி பண்ணுறதுல வந்து கவர்மெண்ட் நேவிக்காரங்க, அதாவது அந்த டிபார்ட்மெண்ட் அதெல்லாம் பண்ணுவாங்க. அண்ட் அதே மாதிரி சில அமைப்புகள் இருக்கும், சேவல் கொடியோன் அமைப்பு, அதே மாதிரி சைவநெறியா, ஆமாம் அப்படியான அமைப்புகள் கொஞ்சம் அமைப்புகள் இருக்குது. ஸோ அந்த அமைப்புகளாலே வந்து அந்த வசதிகளை வந்து ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இது வந்து அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வரும்ல, குமுக்கன் வரைக்கும் அம்பாறை டிஸ்ட்ரிக்ட்குள்ளே வர்றதுனால அந்த குமுக்கன் வரைக்கும் வந்து அவங்க அந்த சேவைகளை பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த டிஸ்ட்ரிக் வந்து மாறி குமுக்கனுக்கு அந்த பக்கம் வந்து டிஸ்ட்ரிக் வேறு இது அப்படின்னால அந்த சேவைகளை அங்கால இருக்கக்கூடியவங்க வந்து கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்ச மாதிரி பேசுகிறவங்களாம் நினைக்காதீங்க. ஏதோ இங்கே இருக்கிறத சொன்னதை கேட்டு அறிஞ்சு நான் சொல்கிறதில்ல, எது உண்மை எது பொய்ன்னு எனக்கு தெரியாது. பட் பல வருஷமாக பாத யாத்திரையை மேற்கொள்கிறவங்க கிட்ட தெளிவாக
உட்காந்து இதை பற்றின விஷயங்களை வந்து நம்ம கேட்கலாம். ஓகே, கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 9 மணி. இப்போ வந்து ஒரு இடத்துல நிற்கிறோம். அதாவது குமுக்கனுக்கு முன்னுக்கு தான். இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர்ஸ் நடந்து போனால் குமுக்கனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் எடுக்கலை. ஸோ அதனால் இது ஒரு பெரிய வெட்ட வழி. பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அங்கே அப்படி சொல்லி நிறைய இடத்துல வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தண்ணி கூட நிறைய பேர் கொள்ளலாம். இந்த இடத்துல வந்து இடம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் நடந்துட்டு வராங்க பாருங்கள். ஓகே, ஸோ அப்படியே நாமளும் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட்டை வந்து இந்த இடத்த ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை ப்ரிப்பேர் பண்ணோமா, பிரேக்ஃபாஸ்ட்டை முடித்தோமா, லஞ்சுக்கு இடையில் போய் சேர்ந்துடணும். சித்தர்களின் குரல் இடத்துக்கு. அடுத்தவன் அடுப்பில் குளிர்காயிறன்றது வந்து இவ்வளோ நல்லா இருக்கும் வேணே. எக்ஸ்ட்ரா கொல்லியை மட்டும்தான் வைக்கணும், விறகு மட்டும் முன்னாடியே மூட்டி வச்சு. அப்படின்னு சொன்னால் இது வந்து ஏர்ஃபோர்ஸாக ஆர்மிக்காரங்க போல் நினைக்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட வண்டி. ஓகே, ஸோ நாங்கள் வந்து வேலையை இடத்துல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகே, அண்ணன் அடுப்பு கொண்டு வந்தாலும் எங்களுக்கு இறைவனாக பார்த்து ஒரு அடுப்பு கொடுத்துருக்காப்புல, அதுக்குள்ளே தண்ணி வைக்கிறாங்க. ஸோ தேநீர் ரெடி பண்ணுறதுக்கு டீ 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 நான் நினச்ச வேறு பிளேன் டீன்னு டீ போடுறாப்புல. அப்படிங்க பிஸ்கெட் இருக்குது. பிஸ்கெட்டு சும்மா பிஸ்கெட் கிடையாது, ஜிஞ்சர் பிஸ்கெட்டு. அவங்கள நடந்துட்டு வந்தவங்க. அண்ட் இன்னும் அந்த நடந்து போயிட்டுருக்காங்க பாரு, ஊர்க்காரங்கெல்லாம் அந்த நடந்து போயிட்டுருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு இங்கேருந்து கிளம்பலாம். ஓகே, இடத்துல இருந்து கிளம்ப போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தாச்சு. சில்லு பால் என்னென்னு சொன்னால் அண்ணன்ட கையில் தான் வந்து வெஜிடபிள் எல்லாம். அவர் வர லேட்டானதால் அண்ணனால் பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கலை. அவர் இப்போ தான் வந்து சேர்ந்தார். நல்ல விஷயம். ஸோ இனி ஒரே பிடியாக வந்து குமுக்கனுக்கு வலிக்கூடவாம். அப்போ அங்கே போயிட்டு தான் வந்து லஞ்ச் எடுக்கிறது. அரோகரா வலிக்கிட போகிறோம். ஸோ அங்கே போயிட்டு லஞ்சே எடுத்துக்கொள்ளலாம். பிரேக்ஃபாஸ்ட்டில் கிளம்பலாம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஒரு பெட்டை. அங்கே இப்போ அதிகமாக தண்ணி இருக்குது. அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா வட்டிமெல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க, பின்னாடி வந்துட்டுருக்காங்க. மஷ்வாயா. ஸோ இங்கே ஒரு சாமி நடந்து போயிட்டுருக்காப்புல. திரிசூலமும் வேலும் துணையும் அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அப்படியே பயணிச்சிட்ருக்குறோம். ஏன்னா யாருமே அதிகமாக ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு நடக்கிறது கிடையாதான். ஒரே நாளில் இப்படி நடக்கிறவங்க கம்மி தானே, ரொம்ப ரொம்ப கம்மி. மோஸ்ட்லி எல்லாருமே அந்த 5 இடங்கள்லையும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் போவாங்களாம். நம்ம கண்டிப்பாக நம்ம டீமோட ஜாயின் பண்ணி ஆகணும். சித்தருக்கு குரல் அமைப்போட வந்து நம்ம இணைஞ்சாகணும் அப்படிங்கிற ஒரே ஹாலோட அதுக்கு ரெஸ்ட் எடுக்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்கோம். நம சிவாய என்கின்ற நாமத்தோடும் அப்பன் முருகனோட அரோகரா நாமத்தோடையும் அப்படியே கோஷம் போட்டுக்கிட்டு அப்படியே பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். நம சிவாய. இன்னமும் 20 கிலோமீட்டர்ஸில் கிட்டத்தட்ட 12 கிலோமீட்டர்ஸ் கிட்ட நாங்கள் ட்ராவல் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இன்னமும் 8 கிலோமீட்டர் கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும். பார்ப்போம். என்னென்னா கால் தான் வந்து 3 பக்கம் வெயிட்டை வந்து அப்படியே சுமந்து கொஞ்சம் வெயிட்டு கொடுக்குது. ஸோ அதனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பால் சொன்னால் இந்த இடத்துல கூட அதிகமானவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஷுவாய் நாம் அப்படியே பயணிக்கலாம். இந்த குளங்கள்லாம் பாருங்களேன் எப்படி கொளுத்துது அப்படின்ட்டு. நம சிவாய். ஸோ அங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அப்படி ட்ராவல் பண்ணி போகலாம். அங்கே பாருங்கள் நிறைய பேர் எக்கச்சக்கமானவங்க. இதை பார்க்கும்போதே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். அவ்வளோ பேர் வந்து ஒவ்வொரு திசை பக்கமாக இருந்து இந்த வெட்ட வயலில் பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட உடம்பில் இருக்கக்கூடிய எப்படி சொல்கிற அந்த எண்ணங்களை சுட்டெரிச்சு இப்படியான இடங்களில் பயணிக்கும் போது ஆன்மீக ரீதியிலையும் சரி, அறிவியல் ரீதியிலையும் சரி,
உண்மையில் அவங்களோட ஹெல்த்துக்கு அவங்களோட உடம்புக்கு ரொம்பவே இம்பார்ட்டண்டான எனர்ஜிகளை கொடுக்குது அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்தால் தான் இந்த ஒரு யாத்திரையை மேற்கொள்கிறாங்க. ஸோ இது வந்து அறிவியல் ரீதியிலையும் பார்க்கலாம், ஆன்மீக ரீதியிலையும் பார்க்கலாம். நீங்கள் எப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ள போகிறீங்களோ அந்த வகையில் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நான் கதையோட கதையாக ரொம்ப டிஸ்டன்ஸு வெளியில் போயிட்டுருக்கேன். அங்கே பாரு, நம்ம வாத்தியாரையும் மனோன்னாய், ஐயோ அவங்களுக்கு ஈடு கொடுத்து நம்மளால் நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இது அவங்க கூட ட்ரை பண்ணி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, ரொம்ப தூரமாக ட்ராவல் பண்ணி கிட்டத்தட்ட பறவை குளத்துக்கு முன்னாடி வந்துட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் தான் வந்து இருக்குதான் பறவை குளத்துக்கு போகிறதுக்கு. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லோரும் குளிச்சுக்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு உப்பாறு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கடலோடது சங்கமிக்கிறதுனால இந்த தண்ணி வந்து கொஞ்சம் உப்பு ஆட்டமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நம்மளோட சீனியர் கஸ்தூர் அண்ணா நமக்கு சொன்னாப்புல. நானும் எதிர்ச்சியாக மீட் பண்ணிட்டேன். தலைவர் வந்து அப்படியே ஃபுல்லாக மறைச்சி கட்டிட்டு போட்ட க்ரீம் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி, ஏப்பா ஏய் கொஞ்சம் திரும்புப்பா, ஏய் பாரு இந்த பின்னுக்கு போகிறது, அதாவது இந்த லைட் க்ரீன் வேஸ்டி கட்டி போகிறது வந்து நம்ம ஆளு கஸ்தூரன் சீனியர் ஜூனியர் பின்னாடி வாரான்னு ஒரு மதிப்பு கொடுக்குவேன். பாருப்பா ஏப்பா ஏய் சிவாய். அதுக்கு வந்து ஆல்மோஸ்ட் போயிட்டாங்களா, மற்றவங்களாம் போயிட்டாங்க. இவங்களும் நேற்று பணத்து வேட்டையில் நின்றவங்க தான். பட் ரொம்ப ரெஸ்ட் எடுத்துட்டாங்க ஆக்கள். இப்போ தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ ஆக்களில் பிடிச்சாச்சு, சித்தரிங்குரல் ஆக்களில் பயணிச்சாக்களில் முன்னாடி பயணிச்சாக்கள் வந்து பிடிச்சாச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தூரம் பறவை குளத்தை கடந்தோன்னா அங்கால வந்து ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் சம்திங் சொன்னாங்க. குமுக்கண்ணுக்கு போயிடலாம். புனித யாத்திரை மீண்டும் தொடரும்.